ஜெபம் செய்வோம். தேவரீர் ஒருவனை தாழ்த்தமோ உயர்த்தவும்மால் முடியும் ஆண்டவரே. ஞானிகளை வெட்கப்படுத்த முடியாத உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டீர் கர்த்தாவே. எங்களுடைய ஞானம் அல்ல, உம்முடைய ஞானமே சிறந்தது கர்த்தாவே. நீர் தான் ஞானமாய் உலகத்தை படைத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் உண்டாக்கி வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, 6 நாளைக்குள்ள எல்லாவற்றையும் படைத்து 7வது நாளில் ஓய்ந்திருந்த தேவனே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு ஏற்ற தொடைகளை கொடுத்த தகப்பனே, ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்ற தொழில்களை கொடுத்த தேவனே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறவரே. உம்முடைய ஆனந்த ஞானமே ஞானம் கர்த்தாவே. உம்முடைய 2ஆம் வருகையே வருகை ஆண்டவரே. உம்முடைய நியாயத்திருப்பு கர்த்தாவே. இந்த 4 சத்தியங்களை ஆசீர்வதித்தாங்க. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமீன். 2 சாமுவேல். அகித்தோப்பலும் ஆட்டுத்தோளும். அகித்தோப்பலும் ஆட்டுத்தோளும். 2 சாமுவேல் 16:23. அந்நாட்களில் அகித்தோப்பல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படி அகித்தோப்பலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. 2 சாமுவேல் 17:14. அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பலின் ஆலோசனையை பார்க்கிறோம், அக்கியின் ஆகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அகித்தோப்பலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அருமையானவர்களே, நிற்கிறவனாயிலும் இல்லை, ஓடுகிறவனாலும் இல்லை, ஜெயம் கொடுக்கிற தேவனாலே ஆகும். குதிரை இத்தனை நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நான் நல்லா படிச்சிருக்கேன், ஏன்னா நான் தான் ஃபஸ்ட் கிளாஸ் வருவேன், 400க்கு மேலே வருவேன். அங்கே குறைவாக வந்து விடுகிறான். கர்த்தாவே என்று தேடுகிறான். கர்த்தாவே, எனக்கு அறிவு, என் பிள்ளைக்கு நல்ல அறிவு கொடுங்க. எஸ்எல்சியில் பாஸ் பண்ணணும் ஐயா, +2ல் பாஸ் பண்ணணும் ஐயா. ஆண்டவரே, சயின்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஆண்டவரே. ஜெபிக்கிறாங்க, ஊழியக்காட்டை கூட்டிகிட்டு ஓடுறாங்க, ஃபஸ்ட் கிளாஸில் வந்துடுறான். ஆக இப்படியாக அகித்தோப்பலி நல்ல ஆலோசனை அபத்தமாக்குறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அகித்தோப்பலும் ஆட்டுத்தோலும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அகித்தோப்பலுடைய ஆலோசனை துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு காலகட்டத்திலே தாவீது ராஜாவா அப்சலோமா என்ற ஒரு காலகட்டங்கள் வருகின்றது. இங்கே தாவீது ராஜா ஒரு பக்கம் நடந்து போகின்ற வேளையிலே அந்த இக்கட்டான சூழ்நிலை சீமை என்பவன் இங்கே தாவீது ராஜாவை ஏசிக்கொண்டே வருகிறான். அப்பொழுது தாவீது ஒரு சின்ன ஜெபம் ஏறெடுப்பான். ஆண்டவரே, அங்கே சொல்லுவான், அங்கே ஒருத்தன் கேட்பான், அந்த சீமையை ஒரு வெட்டா வெட்டாம 2 வெட்டா வெட்டாம ஒரே வெட்டா வெட்டட்டா இரியா, கர்த்தர் அவனை தூசிக்கட்டும். தாவீதை ஏசுன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காருயா, ஏசிட்டு போட்டியா. கர்த்தர் இந்த சிறுமையை பார்த்தாவது எனக்கு நன்மை செய்ய கடவர். ஒரு ஜெபம் ஆச்சா? இப்பொழுது மகனுக்கும் தந்தைக்கும் இந்த யுத்தம் வருகிறது, யார் ஆட்சியில் இருப்பதுங்கிறது ஒரு முடிவு கட்ட வேண்டியது தேவனாக இருக்கிறார். இப்பொழுது அப்சலோமு கூட 10,000 பேர் இருந்தாலும் தாவீது ராஜா அதை பற்றி கேள்விப்படலை. அகித்தோப்பல் நல்ல ஆலோசனைக்காரன், நல்ல புத்திசாலி, நல்ல ஞானம். அவன் சொன்ன அப்படி ஸ்கெட்ச் போட்டால் கரெக்டாக அவன் இருக்கிறான். ஒன்று தாவீது ராஜா அங்கே ஒரு நல்ல ஒரு ஜெபம் பண்ணுவான். அவன் என்ன ஜெபம் பண்ணுவான்? ஆண்டவரே, அகித்தோப்பலுடைய ஆலோசனையை அவமாக்கி போடுங்க ஐயா, செல்லாதபடி பண்ணுங்க ஐயா. இவன் எங்கேயோ இருக்கான், அகித்தோப்பல் எங்கே இருக்கான், அங்கேருந்து ஒரு ஜெபம் பண்ணுவான் ஐயா. அவுட் ஜெபம் பண்ணான் ஐயா. அகித்தோப்பலுடைய நல்ல ஆலோசனையுடைய அக்கியனாகிய ஊசாய் அங்கே வந்து சேர்ந்தான். அங்கே தாவீது ராஜா தான் அனுப்பி விட்டுருப்பான். இவன் ஒரு ஐடியா கொடுப்பான், உடனே எல்லாரும் சொல்லிடுவான். இல்லை, அகித்தோப்பலுடைய ஆலோசனைப்படி நடந்திருந்தா அப்சலோம் வந்துடுவான். ஆனால் ஆண்டவர் யாரே வரணும்னு சித்தம் கொண்டாரோ அவர் தான் அங்கே வர முடியும். 500 நம்மதே சொல்ல முடியாதியா. நீ ஆண்டவர் யாரை சித்தம் கொண்டு இருக்காரோ அவர் தான் இருக்க முடியும். எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ அவ்வளோ நாள் தான் ஏன் இருக்க முடியும். அதுக்கு மேலே அங்கே தேவன் தீர்மானம் பண்ணுவார். எங்கெங்கே ஓடினாண்ணே சாடினாண்ணே, எங்களுடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் யாரை வச்சுக்கணுமோ அவர் தான் வைப்பார் ஐயா. இங்கே ஆட்டுத்தோலை உரிச்ச மாதிரி அகித்தோப்பலுடைய ஆலோசனை வீணாக போயிடுச்சியா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு ஊரில் ஒரு நண்பர் இருந்தார். அவர் எப்போ மழை அந்த ஊரில் பார்க்கும்போது மழை இன்னைக்கு வரணும்னா மோஸ்ட்லி அந்த ஊரில் மழை வந்துடும். ரொம்ப நாள் இவருடைய கதை அப்படியே போயிட்டு இருந்து, சாயங்காலம் யாரும் வெளியே போதுங்கப்பா இன்றைக்கி மழை வரும்னா அந்த அண்ணா சொல்லிட்டாருப்பா இன்றைக்கி வெளியே போதுங்க மழை வந்துடும். ஒரு நாள் பாருங்கள், இந்த அண்ணாச்சி என்ன செஞ்சார், ஒரு 2 மைல் தூரம் உள்ள ஊருக்கு, அங்கே இடையில மரங்கள் எதுவும் கிடையாது, அப்படியே அந்த முள் செடி இந்த முள்வேலி பக்கத்தில் இவர் நடந்து போயிட்டே இருக்கணும் அந்த ஊருக்கு. இவர் போயிட்டு கொடைக்கடை எதுவும் எடுத்துகிட்டு வரல.
பாதி வெளியில் ஒதுங்குறக்கு இடமில்ல, நல்ல மழை பெஞ்சிச்சு. எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க. ஐயோ இவர் நனைஞ்சு வராருப்பா மழையில், இவர் நனைஞ்சு வர்றாருனா அன்னைக்கு அவருடைய ஆலோசனை செல்லாமல் போயிடுச்சியா. எத்தனையோ நாள் சொன்னார்யா மழை பெய்யுன்னா மழை பெஞ்சிடும் கணிச்சு பார்த்து சொல்லுவார். ஆனால் ஒரு நாள் அவரும் மாட்டிக்கிட்டாரியா. இங்கே அகித்தோப்பலுடைய நல்ல ஆலோசனை தேவன் அவமாக்குறதுக்கு தேவன் இறங்கினாரியா. உன் காரியம் இல்லையா, மனுஷனுடைய இது கிடையாதுயா. எங்கள் வீட்டில் சொன்னால் எல்லாம் சரியாக இருக்குங்க, அவங்க செஞ்சு முடிச்சுடுவாங்க. இல்லை, கர்த்தராலே தான் காரியம் நடந்தது, கர்த்தராலே தான் காரியம் வாய்க்கும். ஆகவே மனுஷன் மேலே வீணாக நம்பிக்கை வைக்காத. நாசியில சுவாசமுள்ள மனுஷன் நம்ப போடுறதுக்கு அவன் ஏமாத்திரம். தேவனையே நம்பு. வீட்டுக்காரை காட்டிலும் தேவனை நம்பு. உன் பிள்ளையை காட்டிலும் தேவனை நம்பு. தேவன் தான் நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். அகித்தோப்பல் அவுட். தேவனுடைய காரியம் நிலை நின்றது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். தேவன் யாரை ஜெயிக்க வைக்கிறார் அவங்க தான் ஜெயிக்க முடியும். தேவன் யாரை தூக்கி நிறுத்த பிரியப்படுகிறார் அவர் தான் உயர்ந்த ஸ்தானத்தில் வர முடியும். கர்த்தரையே நம்பு. அப்பொழுது நீ செழிப்பாய், உன் குடும்பம் கட்டப்படும், உன் தொழில் கட்டப்படும், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, அகித்தோப்பிலே ஆட்டுத்தோலை உரிக்கிறது மாதிரி உரிச்சு போட்டிருக்கிறதாவே. ஆண்டவரே, மனுஷன் எம்மாத்திரம், நாங்கள் எம்மாத்திரம் கர்த்தாவே. இந்த வீடு கட்டப்படுவதாக, இந்த குடும்பம் கட்டப்படுவதாக. ஆண்டவரை, இழந்து போன இவருடைய தொழிலை புதுப்பிப்பீராக. ஆண்டவரே, நான் என்று ஓடிக்கொண்டிருந்த இந்த மனுஷன் இன்றைக்கு செல்லகாசாய் போனான். இப்பொழுது அவரை தவறை உணர்கிறார் கர்த்தாவே. இவருடைய ஆண்டவரே தொழிலெல்லாம் திரும்பவும் ஸ்தாபிக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த மகளுக்கேற்ற வரன் அமைவார்களாக. எல்லாவற்றிலும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. உமக்கு சுத்தமானபடி நடத்துவீராக. உமக்கு சுத்தமானபடி அமைத்து கொடுப்பீராக. உமக்கு சுத்தமானபடி உயர்த்துவீராக. இயேசுவே, நீரே எங்களுடைய தஞ்சம், நீரே எங்களுடைய தஞ்சம். இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.